சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன், இருந்தாலும் புரிய. மழை வரும்போது சந்தியா வாங்க போ, வாங்க வாங்க. இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே? யாரை பத்தி யாருக்கு தான் முழுசா தெரியும்? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில தானே இந்த உலகமே உருண்டுகிட்டு இருக்கு. எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதுவே நம் வாழ்வின் சிறப்பு. பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கி விடாதே, முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? இங்க கேக்குறான் கண்டன். இங்க பாருங்க, அப்படியே இருட்டு இருக்கு, செம்மையான மழை பெய்ய போய் பழக்குது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று இது எடுத்து போட்டிருந்தோம். மழை மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னு நாங்கள் சொன்னோம். கரெக்டாக பானை கட்டும் போது சரியான மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கீழே போயிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ எடுக்க வரோம். அதுக்கப்புறமா விட்டோன்னே பானையை கட்டிட்டோம். ஏன்னா அங்க அத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்க. யார் அவன்? சொந்தக்காரங்க அவன். சொந்தமா? என்ன சொந்தம்? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, அண்ணி. எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க. மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு 1 விட்டு 1 சித்தப்பா மகன். ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது என் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ள இருக்கான்ல, இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாரியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வந்தா எகிரி போயிடும். மாற்றா சுத்தமாக இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கண்ணை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஜோயிட்டாவை கூப்பிடு. கட்டில